கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பிரத்யட்சமாய் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை மறுபடியுமாக என்னோடு பேசின வார்த்தையை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளிலும் இதை கேட்கிற பலருடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையின்படியே நடக்கும் என்று சொல்லி ஆவியானவர் வாக்கு கொடுத்தபடியினால் இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக கேளுங்கள், இதை விசுவாசியுங்கள். இது அப்படியே உங்க வாழ்க்கையில நடக்கும். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோது மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஆம், இந்த சூழ்நிலை எப்போ எழுதப்பட்டிருந்தது, எப்போ சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறதை நெகேமியாவினுடைய ஸ்டோரியை வாசித்த எல்லாருக்கும் நல்லா அறிந்திருக்கிறோம். நெகேமியா அர்த்தசஷ்டா ராஜாவிடத்துல சூசான் அரண்மனையில பானபாத்திரக்காரனாய் இருந்தார். அப்போ அங்க அவருக்கு ஒரு செய்தி வருது. ஏன்னா இவங்க ஏற்கனவே பாபிலோனுடைய சிறையிருப்புல இருக்கிறாங்க. சிறையிருப்புல மீந்திருக்கிற யூதா தேசத்துல இருக்கிற அந்த ஜனங்கள், நெகேமியா 1:3 சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அப்போ இங்க எருசலேமின் அலங்கம் மிகவும் அங்க என்ன செய்து பாதிக்கப்பட்டு சுட்டெரிக்கப்பட்டு இடிபட்டு கிடக்கிறதை இந்த வார்த்தை சொல்லுகிறது. இதை கேட்ட பொழுது நெகேமியா மிகவும் துக்கமடைந்ததை நம்ம அந்த பகுதியில் நம்ம வாசிக்கலாம். அப்போ இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலயோ சில காரியங்கள் இடிபட்டு அது எப்படி இருக்குதுன்னா ஒரு சிதைக்கப்பட்ட நிலையில இருக்குது. நீங்க முயற்சி பண்ணி நீங்க அதை கட்ட விரும்புறீங்க. ஒருவேளை அது உங்க சரீர பிரகாரமான ஒரு சுகமா இருக்கலாம், இல்ல ஃபினான்ஸ்ல எல்லாம் அப்படியே இடிபட்ட நிலைமையில இருக்கலாம், இல்ல உங்க குடும்ப உறவுகள் எல்லாம் இடிபட்டு சிதைக்கப்பட்ட நிலையில இருக்கலாம். நீங்க முயற்சி பண்ணி அந்த காரியங்களை எப்படியாவது கட்ட வேண்டும் என்று சொல்லி நீங்க முயற்சித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அங்க என்ன நடக்குது, அதற்கு என்ன தீர்வு எடுக்கிறது, அதுக்கு எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு தெரியாம நீங்க திகைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ராஜாவினிடத்தில் நெகேமியாவுக்கு தயவு கிடைத்தது போல பல மனிதர்களிடத்துல இன்றைக்கு உங்களுக்கு தயவு உண்டாகும்படி தேவன் நிச்சயம் செய்வார். அந்த நெகேமியா 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது ராஜா நெகேமியா ஒரு ஜெபம் செய்கிறார். அந்த ஜெபத்தின் நிமித்தம் ராஜாவினிடத்தில் நெகேமியாவுக்கு தயவு கிடைக்கிறது. அங்க ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும் போது அங்க நெகேமியா துக்கமுகமாய் இருந்ததை பார்த்து ராஜா கேட்கிறார், நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையேன்னு சொல்லும் போது, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரட்டும், அங்க தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படி நீர் கடிதம் கொடுக்கணும், அலங்கத்தின் வேலைக்கும் அரணின் கதவு வேலைக்கும் எனக்கு நீங்க ஆட்களை எனக்கு நீங்க தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன், நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜாவின் இடத்துல வைக்கிற எல்லா ரெக்வெஸ்டுக்கும் அங்க ராஜா அங்க என்ன செய்யறார், நெகேமியாவுக்கு நல்ல ஒரு பதிலை அங்க கொடுக்கிறார். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அப்போ இன்றைக்கு எந்த காரியமாயிருந்தாலும் உங்களுக்காக தேவன் பல சூழ்நிலைகள்ல பல மனிதர்கள் இல்ல எந்த காரியங்கள் உங்களுக்கு யாரிடத்துல உங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டுமோ அவர்களிடத்தில் தேவன் தயவு உண்டு பண்ணுவார். ஆனா இங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா அங்க சன்பெல்லாத் தொபியாங்கிற 2 பேர் பயங்கரமா இந்த வேலையை இவங்க செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க, எரிச்சல் அடைறாங்க, கோபம் அடைறாங்க, அவங்கள பயமுறுத்துறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நெகேமியா 4:1-2 நம்ம பார்க்கும்போது, அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பெல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, இவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனா கூட அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும். அவ்வளோ தூரம் எதிர்ப்பான வார்த்தைகள், பயமுறுத்துகிற வார்த்தைகளைத்தான் அங்க நெகேமியா கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அங்க என்ன நடக்கல அப்படின்னா, அவங்க பேசின வார்த்தைகள் அங்க என்ன செய்யல, நடக்கல. நெகேமியா தேவனிடத்துல ஜெபித்தபடி அங்க என்ன செய்து
அலங்கம் 52 நாளைக்குள்ளே அழகாக கட்டி முடிக்கப்படுகிறது. அப்போ இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இப்படியெல்லாம் இதெல்லாம் கட்ட முடியாதபடி நான் போராடி கொண்டிருக்கிறேன், இது என்றைக்கு முடியும் என்று சொல்லி நீங்கள் திகைத்து கொண்டிருக்கலாம். நான் மறுபடியுமாக ஆவியானவர் என்னோடு பேசின வார்த்தை, இந்த 52 நாட்கள் அப்படிங்கிறத 52 அந்த 52ங்கிறத மறுபடியுமாய் சொல்லுகிறதை என்னுடைய ஆவிக்குரிய அந்த சென்ஸ்ல நான் ஃபீல் பண்றதை நான் அதிகமாய் உணர முடிகிறது. அதனால இன்றைக்கு நீங்க விசுவாசிங்க, 52 நாட்களுக்குள்ளாக நிச்சயமாய் எதெல்லாம் நீங்க கட்டி முடிக்க முடியலன்னு நினைச்சு பாதியில நின்று கொண்டிருந்த வேலைகள் எல்லாம் 52 நாட்களுக்குள்ளாக அவ்வளோ பெரிய எருசலேமின் அலங்கம் கட்டி முடிக்கப்படும் என்றால், உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சிதைந்து போய் கிடக்கிறதோ அது எல்லாவற்றையும் இன்றைக்கு நம்முடைய தேவன் அதை எல்லாவற்றையும் உங்களுக்காக அவர் கட்டி முடிக்கிறார் என்பதுதான் ஆவியானவர் இன்றைக்கு பிரத்யட்சமாய் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தையாய் இருக்கும். அப்போ எதிர்ப்புகளை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் தேவன் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அது நிச்சயமாய் நிறைவேறும். இத நீங்க விசுவாசித்து கண்டிப்பா இத நீங்க நிறைய பேர் உங்களுடைய சாட்சிகள்ல நீங்க பகிர்ந்து கொள்ளக்கூடியது வரும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைப்பட்ட இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, அலங்கம் 52 நாட்களுக்குள்ளாக கட்டப்பட்டது போல இதை கேட்கிறவருடைய வாழ்க்கையில எதெல்லாம் இடிந்து போய் கிடக்குதோ அதெல்லாம் 52 நாட்களுக்குள்ளாக தேவன் ஆண்டவரே பெரிய காரியங்களை, ஒருவேளை 52 நாட்களா இருக்கலாம், 52 மணி நேரங்களா இருக்கலாம். அப்பா, எங்களுக்கு தெரியல. ஆனா அந்த 52ங்கிற அந்த வார்த்தையை மறுபடியும் ஆவியானவர் நீர் ஆண்டவரை சொல்லிக்கொண்டே இருப்பதினால் இந்த காரியங்கள் அப்படியே நடந்து முடியும் என்று சொல்லி நாங்கள்